கருத்துக்கள் முதல்வர் வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலின் 2வது இடத்துல செய்யும் 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இந்த கருத்துக்கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தொடர்ந்து பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார் நினைக்கிறீங்க? அதிமுக எல்லா வகையிலும் அவர்கள் விளிம்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவங்களால மாநில உரிமையை பேச முடியவில்லை. அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார். இவங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு அடிப்படை இப்போ நாங்கள் தெளிவாக சொன்னோம், திமுக தலைமை தான் சொன்னோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொன்னோம். எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணின்னு அமித்ஷா சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி என்று இவர் சொல்லுகிறார். அதில் கூட அவர்களுக்குள்ளார கருத்து உடன்பாடு கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலை. தாமரை இலை தண்ணீர் போல அவர்கள் மிதக்கிறார்கள். அதை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அதில் உள்நோக்கம் இருந்தால் அது தவறு. காமராஜர் பேச்சுனா யாரு தெரியல. சொல்லுங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் இந்த நேரத்தில் மாவட்ட தலைவர்கள்லாம் மாற்றம் செஞ்சா அது தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்கடியாக இருக்காது. இல்லை, இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஒரு நடைமுறை அது. அது தமிழ்நாட்டில் மட்டும் செய்யலை, இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் இங்கேயும் வந்திருக்கு. அதனால் அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று சொல்வது முறையாகாது.